மாமா, நானும் ராஜாவுக்கு செலவு பண்ணிருக்கேன். நானும் இந்த வீட்டுக்கு செலவு பண்ணிருக்கேன், புரிஞ்சுக்குங்க. ஏக்கா சொல்லி தொலையேக்கா. என்னத்த சொல்றது, இப்படி சமய சந்தர்ப்பம் பார்த்து இப்படி எங்க முதுகுல குத்துவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அநியாயமா அந்த குடும்பத்தை இப்படி 10 லட்சம் ரூபாய்க்கு கடன்காரங்களா ஆக்கி விட்டுட்டியடா. என்னக்கா, என்ன வார்த்தை பேசுற நீ? இதுல உன் தம்பி மேல தப்பு இல்லடே, நம்ம மேலதான் தப்பு. ஏதோ உன் புள்ள மேலதான் தப்பு. வியாபாரமா என்னன்னு தெரியாத போய் கடையில உட்கார வச்சா இப்படிதான் நஷ்டம் வரும். குத்துக்கிழமை ஒருத்த வீட்டுல உட்கார்ந்துருக்கால, என்ன கடையில் போய் உட்கார வச்சிருக்கலாம்ல. இவனெல்லாம் போய் உட்கார வச்சா இப்படிதான் நடக்கும். இப்படிதான் நஷ்டம் வரும், இதுக்கு மேலே வரும். மாமா, எனக்கா கடை நடத்த தெரியாதுன்னு சொல்றீங்க? எனக்கு வியாபாரம் நடத்த தெரியாதுன்னு சொல்றீங்க? ஆமாப்பா, நீ சொல்றதான் கரெக்ட் தான். நான் தான் அந்த கடையை கொடுக்க சொன்னேன். நல்ல சாணிய செருப்பை தொட்டு என் உச்சந்தில் நல்லா அடிக்க, அப்பதான் எனக்கெல்லாம் புத்தி வரும். டேய் மாப்ள, இதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. இதுக்கு மேல ஏதாவது தப்பா பேசுன அப்புறம் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் வெளியில கொட்ட வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. என்னையா மிரட்டுற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு 4 பொம்பளைங்களை பார்க்கணும், பேசணும், பழகணும்னு ஆசை இருந்தா நீ ஒரு தனியா கடையை போட்டு அந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். ஏன் கடையில கை வச்சிருக்க கூடாது. என் கடைக்கு அரிசி வாங்க வர பொம்பளைங்க நான் கொடுக்குற அரிசியில கல்ல பொறுக்கினாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. கல்லுல அதை சுத்தமான அரிசியை கொடுக்கணும், அந்த அளவுக்கு தொழில் சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறவன் நான் கொடுக்குற அரிசியில யாரும் கல்ல பொறுக்க கூட நினைக்கிறப்ப நீ அரிசி கடை சாக்கா வச்சுக்கிட்டு நீ பொம்பளைங்களோட அப்படி பழகி தொலைச்சிருக்க. நீ பொம்பளைங்களோட? டேய், அப்ப நீ என்ன பொம்பளை பொறுக்கிற சொல்றியாடா? ஐயோ சித்தப்பா, ஏன் சித்தப்பா? நான் அப்படிலாம் சொல்லல, நீ தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ற. ஆமா, நான் அந்த வார்த்தையை சொல்லல, நீ நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, இந்த பேச்சை இதோட விட்டுடுங்கப்பா. இது இந்த குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட போகுது. தயவு செஞ்சு 2 பேரும் இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க. டேய், அதுக்கு அதான அர்த்தம்? மாமா, நான் அந்த வார்த்தையை சொல்லல, நீ தான் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்க. என்ன எதுக்கு வம்புக்கு இருக்க நீ? டேய், வார்த்தையை நான் தான்டா சொன்னேன், அதுக்குண்டான அர்த்தத்தை நீ தானே சொன்ன. மாமா, நீ எப்படி வேணா கற்பனை பண்ணிக்க, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. டேய், என்னடா ஆளாளுக்கு எகிர்றீங்க? இவர் என்னமோ எனக்கு தொழிலே தெரியாதுன்னு சொல்றாரு, நீ என்னமோ என்ன பொம்பளை பொறுக்கின்ற? நான் என்னமோ பெருசா கொலை பண்ண மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொலையை விட மோசமான விஷயம் பண்ணிட்டு இருக்க நீ. கடையில 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் பண்ணிருக்க. கொலை கேஸ்ல இருந்து நான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டேன். ஆனா நீ ஏற்படுற 10 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை நான் சரி கட்டுறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். என் வாழ்க்கையில 10 வருஷம் நாசமா போச்சு. டேய், நிறுத்துடா. உனக்காவது உன் வாழ்க்கையில 10 வருஷம் தான்டா நஷ்டமா போச்சு. ஆனா எனக்கு உங்களை எல்லாம் நம்பி என் வாழ்க்கையே போச்சுடா. பாத்தியாடி, உன் தம்பி என்ன வார்த்தை சொன்னான்னு பாத்தியா? ஏழு தம்பி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இப்போ எல்லாம் உண்மைதானே? நான் இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு நான் ஏன் உழைக்கிறேன்? கடையில 24 மணி நேரமும் கடையா கிடக்குறேன். எனக்குன்னு ஏதாவது ஒரு சம்பளம் உண்டா? சன்மானமாவது உண்டா? இல்ல ஏதாவது இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்களா? இது ஓ வீடுடா. உனக்கு லாப நட்டத்துல தான் பங்கு கொடுப்பாங்க. சம்பளம் கொடுக்கறதுக்கு நீ என்ன வேலைக்காரனா? இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஒழிச்சிட்டீங்களேக்கா. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களேக்கா. உன் பிள்ளைக்கு நீ ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. ஆனா உன் தம்பியான எனக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணாவது பார்த்திருக்கியாக்கா நீ? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணமே இந்த வீட்டுல யாருக்குமே வரலையே. யாருக்குமே வரலையே. சித்தப்பா, இது பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அத்தை எத்தனையோ வாட்டி என்கிட்ட அதை பத்தி சொல்லி சொல்லி வருத்தப்படுவாங்க சித்தப்பா. அட போமா, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. வெறும் வாய் வார்த்தையில வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? இதோ இங்க நிக்கிற இந்த 3 பேரும் சேர்ந்து என் உழைப்பையும் ரத்தத்தையும் இத்தனை வருஷமா அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிருக்காங்கம்மா. ஆனா எனக்குன்னு இவங்க 3 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த வாழ வந்தானுக்காக இத்தனை வருஷத்துல அதை பண்ண இதை பண்ணன்னு யாரையாவது ஒருத்தரை சொல்ல பார்க்கலாம்? சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கோமாளிமா, அவ்வளவுதான். சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரன், வீட்டு பெருக்கிற ஒரு தொடப்பக்கட்டை. அரிசி கடையில நூலாம்படைய சுத்தம் செய்யற ஒரு ஒட்டட குச்சி. இவங்க போடுற குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுற ஒரு குப்பை தொட்டி. இவங்க பார்வையில வாழ வந்தான்னா இதாம அர்த்தம்.
எனக்குன்னு ஒரு மனசு இருக்குமா, ஒரு உடம்பு இருக்கு, ஒரு உணர்ச்சி இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு. இது இவங்க 3 பேருக்குமே ஞாபகமே இல்லையம்மா, ஞாபகமே இல்லையே. மாமா டேய், டேய் தம்பி, என்னைய வேணா ஒரு கத்திய வச்சு குத்தி கொன்னுருடா. உன் வார்த்தையால என்ன கொல்லாத. என்னால அதை தாங்கவே முடியாதியா. எனக்கு நீ ஒரு பிள்ளை தானையா. இவங்க 3 பேரும் நினைச்சிருந்தா எனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு எனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். என்னை விட சின்ன பசங்கள்லாம் குடும்பம் குழந்தை குட்டின்னு போறதெல்லாம் பார்த்தா எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு எனக்கு என்னமா குறைச்சல? நான் என்ன ஊனமா, நொண்டியா, முடமா? இல்ல எனக்கு ஏதாவது வியாதி இருக்கா? இவங்க ஏதாவது எனக்கு வழி காட்டுவாங்க, வெளிச்சம் காட்டுவாங்கன்னு, என் வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தி வைப்பாங்கன்னு இந்த வீட்டு வாசல்ல நாய் மாதிரி கடந்தனேம்மா, நாய் மாதிரி கடந்தனே. இவங்க எந்த வழியும் சொல்லல, எனக்காக எதையுமே செய்யலம்மா. அதனால எனக்காக நானே ஒரு வழியை ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணேன். அரிசி கடை கைக்கு வந்தது, 4 பொம்பளைங்களுக்கு அரிசி போட்டேன், ஒத்துக்கிறேன். தேன் எடுத்தவன் புறங்க எனக்கிற மாதிரி நானும் செஞ்சிட்டேன். ஏதாவது ஒரு பொம்பளை என்ன அப்படி பார்க்க மாட்டாளா, இப்படி பார்க்க மாட்டாளான்னு ஒரு குடும்பம் அமையுமான்னு ஒரு கனவு கண்டுட்டேன். ஆனா இப்படியெல்லாம் ஒரு நஷ்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கலம்மா. ஆனா ஆனா எனக்கு கடைசியில பொம்பளை பொறுக்கின்னு ஒரு கெட்ட பேர். டேய், மனுஷனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் கொண்டு போய் வியாபாரத்துல வச்சா வியாபாரம் விளங்காது. அதை புரிஞ்சுக்க முதல்ல. அது இந்த ஆளுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. இப்ப அவர் கல்யாணத்துக்கும் அரிசிக்கிற வியாபாரத்துக்கும் என்ன சம்மதம்? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காரு. இந்த பாருங்கப்பா, இனிமே இந்த ஆள் கடப்பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. என்னங்க நீங்க இது பாருங்க, வியாபாரத்துல லாப நஷ்டம் வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக திடீர்னு சித்தப்பா கடை பக்கம் வர வேண்டாம்னு சொன்னா அவர் எங்கெங்க போவாரு? திவ்யா, புரியாம பேசாத. அரிசி மூட்டையில ஒரு ஓட்டை இருந்தா ஒரு குண்டு மணி அரிசி கூட தங்காது. அதே மாதிரி அரிசி கடை நிர்வாகத்துல ஓட்டை இருந்தாலும் அப்படித்தான். எல்லா லாபமும் அந்த ஓட்டை வழியா வழிஞ்சு போயிடும். இனிமேல் ஒரு கடை பக்கம் வர வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், கடப்பக்கம் என்னடா கடப்பக்கம்? இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்டா. எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருங்க. சதான் போயா. 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டு இன்னும் கல்யாணம் ஆகல அழுதுகிட்டு இருக்க. என் ஃபீலிங்ஸ் உங்க யாருக்கும் புரியல? புரியாது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். போறமா, போறங்க. ஏன் தம்பி, சித்தப்பா, என்னையா அக்கா சொல்றல? என்னப்பா? ஏன் கூப்பிடுங்க? சித்தப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தப்பா. எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். உன் புருஷனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமாமா? அவன் எவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டான். அதுக்கப்புறமா நான் இங்க இருக்கணுமாமா? இனிமே இந்த வீட்டு வாசப்படி மதிக்க மாட்டேமா? என்ன பேசிட்டான். அதுக்கப்புறமா நான் இங்க இருக்கணுமாமா? இனிமே இந்த வீட்டு வாசப்படி மதிக்க மாட்டேமா? அவன் போறானே, என்னன்னு ஒரு 8 போய் கூப்பிடுங்களேன். தம்பி, என்னங்க என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமா இல்லையா? வயசுல பெரியவர் மனசு உடைஞ்சு அழுத்துட்டு போறாரு. போய் கூப்பிடுங்க. சும்மா இருந்துவியா, எல்லாம் நடிப்பு. சேவல் ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் கூடக்குள்ள வந்துடும்ல, அந்த மாதிரி வந்துருவாரு பாரு. நீ வா. வண்டி இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, எப்ப பாரு இந்த வண்டியோட இதே பிரச்சனை.
ஹெல்ப் வேணுமா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன டயர் பஞ்சரா? யார் நீ? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். தைரியம் இருந்தா உன் பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லுடா. அப்படியா? அட்ரஸா? கேர் ஆஃப் சரசு அண்ட் சுப்பு, என் அண்ணா அண்ணி. முறைன்னு பார்த்தா உன்னை கட்டிக்க போற முறை. ஹோ, நீயா? அடிச்சி ஹெல்மெட்டை கழட்டு. அப்பாடா, இன்னைக்கு என்ன பார்த்து யாரும் என்னத்தை கழட்டினான்னு கேட்க முடியாது. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்படி வேகாத வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து ஒரு பொண்ணு வண்டி பஞ்சர் ஆகி கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருக்காளே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லாம இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? ஹெல்ப் பண்ணலான்னு வந்தாதான் போலீஸ் உள்ள தள்ளிடுவான் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறிய. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. சுத்தி முதி எந்த கடையுமே இல்ல. என்ன பண்ணணும்னே தெரியல. ஏதாவது ஹெல்ப் பண்ணு. இரு. டேய் மச்சான், இங்க அன்பு நகர்ல வலசரவாக்கத்துல 10வது தெருல பைக் ஒண்ணு பஞ்சர் ஆயிடுச்சுடா. லேடிஸ் வண்டி. டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. ஏய் இல்லடா, தெரிஞ்சவங்கடா. ஏயோ நீ ஒருத்தன் என்னோட ரிலேட்டிவ்டா. சரி சீக்கிரம் அமுச்சு விடுறா, கலாச்சது போதும். வைக்கிறேன். என் ஃப்ரெண்டு பைக் மெக்கானிக் தான். இங்கதான் 4 தெரு தள்ளி தான் கடை. ஆள் அமுச்சுடுறேன்னு சொல்லியிருக்கான். ஆமா, இப்போ எதுக்கு சிரிச்ச? எப்போ? அவன் கூட போன்ல பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சியே. இல்லையே. ஏய் ஏய், 3 தடவை நீ சிரிச்ச. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மெதுவா சிரிச்ச, அப்புறம் கொஞ்சம் சத்தமா சிரிச்ச, அதுக்கப்புறம் பயங்கரமா சிரிச்ச. எப்போ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே இல்லன்னு சொல்லிட்டு நீ பல தடவை சிரிச்ச. என்னன்னு சொல்லு. அப்படிலாம் இல்லன்னு ஒரு தடவை சிரிச்ச, தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இன்னொரு தடவை சிரிச்ச, அப்புறம் ரிலேஷன் சொல்லி சத்தமா சிரிச்ச. அது சும்மா தான் நிம்மி, அதை விடு. சரி ஆமா, இந்த புல்லட் எப்படி லேடிஸ் வண்டியா மாறிச்சு? அப்புறம் அது அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது சரி, நாங்க பேசுறத நீ நோட் பண்ணிட்டு இருந்த? என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்த, அப்ப சொல்லி தானே ஆகணும். அது அவன் என்ன உன் ஆளா இவ்வளவு அக்கறையா போன் பண்ணி வர சொல்றியன்னு கேட்டான். அப்புறம் அதான் நான் ஆமாண்டா அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏய் என்ன பாக்குற? நீ என்ன கட்டிக்கிற முறை தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா இந்த வண்டி தான் பஞ்சர் போட்டு கடைக்கு எடுத்துட்டு போயிரு, நான் வந்து எடுத்துக்கிறேன். சரி நீ வா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஏய் வா, டிராப் பண்ணிடுறேன். உட்காரு. போலாமா? ஏய் என்ன பதவியில இல்லைன்னு உடனே ஏன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சிரிக்கிறியா? சிரிக்கிறதா? பிளாஷ்பேக் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாரு. சும்மா கார்ல போயிட்டு இருந்தவன உங்க ஆளுங்களே மடக்கி அதுல கஞ்சா போட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு அடின்னு அடிச்சு துவச்சி எடுத்து இனி நான் கஞ்சாவே கடத்த மாட்டேன்னு அபிஷியலா எழுதி வாங்கிக்கிட்டு அன்அபிஷியலா இனி சுப்பு கிட்ட வாலாட்ட கூடாதுன்னு மிரட்டி அனுப்பிச்சிங்களே, மறந்துட்டீங்களா? என்ன ஆட்டு ஆடுனீங்க, அதான் நாற்காலியே ஆட்டு நின்று போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சும்மா இருப்பா. அம்மாக்கு பிளாஷ்பேக்னா ரொம்ப அலர்ஜி. அலர்ஜி? ஓ அம்மா, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பார்வதி வீட்டுக்கு போயிட்டு சுப்பு கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவன் தான் எனக்கு எடுத்துட்டான், அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு எல்லார் எதிர்க்கும் சுப்புக்கிட்டே கேட்டீங்களாமே, அப்படியா? ஆமா. என்னங்க நீங்க ஒரு அணுகுண்ட அஷ்டமி அன்னைக்கு ஆரவாரம் எல்லாமே வெடிக்கிறது?
என்னங்க நீங்க ஒரு அணுகுண்ட அஷ்டமி அன்னைக்கு ஆரவாரம் எல்லாமே வெடிக்கிறது? ச்சே, இத வச்சு எவ்வளவு பெரிய பிளான்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் அந்த பாம்பு ஏணிலாம் வச்சு ஆடுவாங்களே, பரமபதம். அப்படி ஒரு கேம் ஆடணும் நினைச்சுக்கிட்டு இருந்தா சொதப்பிட்டீங்களே. அதுக்கு காரணம் இருக்கு. காரமே போச்சு. காரணம் என்ன வேண்டி இருக்கு? பாஸ்கர், நான் என்ன செய்றேன்னு எனக்கு தெரியும். நீ சுப்புவ பத்தின தகவலை மட்டும் அப்பப்போ என்கிட்ட சொல்லு. அந்த விஷயத்துல நீ ஏன் ஆளா இருக்கணும்? 3 லட்சம். எது? அது கார் டியூ கட்ல பினான்ஸ் கம்பெனிக்காரன் காரை எடுத்துட்டு போயிட்டானுங்க. 3 லட்ச ரூபாய் இருந்தா காரை மீட்டுடுவேன். கார் இல்லாம கை கால்லாம் உடைச்ச மாதிரி இருக்குது. அதான் யார்கிட்ட பணம் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்க கால் வந்துச்சு. சரி, உங்ககிட்டயே வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். 3 லட்ச ரூபாய் பணம் கொடுங்க, சுப்பு வேக பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். யோ, இதுக்கு நானே அம்மா கிட்ட 500 ரூபாய் பேட்டா காசு வாங்கிட்டு போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா சுப்பு வீட்டுக்கு போய் விஷயத்தை கேட்டு வந்து அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கையில காசு, வாயில தோசை. பாஸ்கர், இப்ப என்கிட்ட பணம் ஏது? அதான் என் வேலை, பதவி, சம்பளம், சம்பாத்தியம் எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்களே. இப்போதைக்கு நில். ஓ, ஐயா, என்னையா நெல்லுன்னா எந்திரிச்சு நின்னுட்ட? அம்மா கிட்ட பணம் இல்லையா? அதத்தான் நெல்லுன்னு சொன்னாங்க. அது எனக்கு புரியுது. பணம் இல்லாத இடத்துல இந்த பாஸ்கர் இருக்க மாட்டான். அவனுக்கு மூச்சு திணறிடும். பாஸ்கர், நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு. சுப்புவை பத்தின தகவல் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். அவருக்கு எனக்கும் இப்போ ஒரு போட்டி ஆரம்பிச்சிருக்கு. அதுல நான் ஜெயிச்சாகணும். எனக்கு உன்னை விட்டு வேற ஆளே இல்ல. ஆனா எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உன்னை விட்டா நிறைய பேர் இருக்காங்களே. நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் கிளம்புறேன். பாஸ்கர், சாரி, ஐ அம் பிஸி. எவ்வளவு திமிரன் பாத்தியா? அலட்சியப்படுத்திட்டு போறா. இந்நேரம் நான் எஸ்ஐ கவிதாவா இருந்திருந்தா என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? அசிங்கப்படுத்திட்டு போறா. அம்மா, இதுதாம்மா உலகம். அவன் கிடக்குறான் பச்சோந்தி பையன். நம்ம வயிற்று வலிக்கு நாம தாம்மா மருந்து சாப்பிடணும். அதுக்கு நாம ஏதாவது பிளான் பண்ணுவோமா? அம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போட மறந்துடாதீங்க. நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரட்டுங்களா? எங்க குடும்பம், ராஜா குடும்பம் எல்லாம் நாசமா போறதுக்கு நீ காரணமா இருந்திருக்க. இப்ப கூட நான் வீட்டை விட்டு வரும்போது அம்மா, சரசு எல்லாம் உன்னை சபிச்சுதான் அனுப்பிச்சாங்க. நமக்குள்ள இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னை பார்க்க வர மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப என் வயித்துல வளர்ற இந்த குழந்தையோட கதி? தயவு செஞ்சு அதை கழிச்சு. என்ன நம்பி உன் வாழ்க்கையை நீ வீணாக்க வேணான்னு உன் மேல இருக்க அக்கறையில் தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனா உன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிக்க ஆசைப்பட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது.